ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்து பார்த்தேன், லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம மார்க்கெட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 208 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 44,901 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 44,901 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 21,108 பாயிண்ட்ஸில் நாஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 25 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 6,388 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு S&P 500. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் குரூப்பில் கேட்டிருந்தாரு, ப்ரோ அந்த நாட்கோ ஃபார்மா இன்னும் எவ்வளோ கீழே போகும், ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நாட்கோ ஃபார்மில் ரீசெண்டாக வந்த அப்டேட் 2,000 கோடி சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இன்கிராம் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 2,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு ஜெனரிக் பிளேயர். அவங்களுக்கு இந்தியாவில் ஜாயின்ட் வெஞ்சூரில் 2 பிளான்ட் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் 4 பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் 2,000 கோடிக்கு அக்யூஷன் பண்ண போகிறாங்க நாட்கோ ஃபார்மா. இதான் ரீசெண்டாக வந்த அப்டேட். அந்த அப்டேட் வந்த அன்னைக்கு அடுத்த நாளே மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கு 2% விழுந்து, அதுக்கப்புறம் 2% விழுந்திருக்கு. 970 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 726 வந்து இதோட 50 வீக் லோ. ஹை பார்க்கும்போது 1,639 இருக்குது. இது வந்து ஒரு அண்டர் வேல்யூட் செக்டரில் தான் இருக்கிறாங்க. ஃபார்மா செக்டரில் பார்க்கும்போது ஜஸ்ட் 9 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். ரெட்டி 17 டைம்ஸ் இருக்கும், ஜைடஸ் 20 இருக்கும், சன் ஃபார்மா சிப்லாலாம் அதிகமாக இருக்கும். பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. ஆனால் நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்னும் டவுன் வர சான்ஸ் இருக்குது. அது எதை பொறுத்து இருக்குன்னா, ரிசல்ட்ஸில் ஒரு சொதப்பல் வருது அப்படின்னா டவுன் போகலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து அது ட்ரேட் ஆகும். பட் அப்பப்போ 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க. பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள் நாட்கோ ஃபார்மாவில். இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நாட்கோ ஃபார்மாவில். மேபி ரிசல்ட்ஸ் சொதப்பிச்சுனா தர்மடி விழலாம். சொதப்பாமல் ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரெட்டிஸ் மாதிரி ஓரளவு நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவு அடி இல்லாமல் இப்படி ஃப்ளாட் நெகட்டிவ் ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ட்ரெண்டில் மூவ் ஆகும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 100 ரூபா 150 ரூபா விழுந்து தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கேட் பாம் ஆயில், அந்த ஷேரை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். 2,212 ரூபா வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2,216 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ஆக்சுவலி கோல்கேட் பாம் ஆயிலோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லை. டிமாண்டும் இப்போ மார்க்கெட்டில் இல்லை. FMCG கம்பெனிஸே தர்மடி வாங்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம எதுக்கு போய் 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து இந்த பங்கு வாங்கணும். அதனால இப்போதைக்கு நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த பங்கை நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நாட்கோ ஃபார்மா கேட்டிங்க, அது ஓகே. பட் இப்போ இந்த டைமில் அதுவும் இந்த கம்பெனி பிஸ்னஸே அடி வாங்கிட்டு கிடக்குது FMCG செக்டர். இந்த டைமில் போய் 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து எதுக்கு இந்த பங்கு வாங்கணும். ஸோ அதனால் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டரில் சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஃபஸ்ட் அப்டேட்டு டிவிஎஸோட என்டார்க் 125 கேப்டன் அமெரிக்கா எடிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இதோட எக்ஸோரூம் பிரைஸ் 98,117 ரூபா சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்குவாட் எடிஷனில் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க என்டார்க் 125. இது வந்து இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை புதுசாட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸோரூம் ப்ரைஸ் தான் இது. பட் அந்த இன்சூரன்ஸ் ப்ராசஸ் அதெல்லாம் வரும்போது எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வரும். இது வந்து மார்க்கெட்டில் எமகா ரே ZR 125, ஆப்ரிட்டா SR 120, ஆப்ரிலியா SR 125, ஹீரோ ஜூமு, ஹோண்டாவோட டியோ, இதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஆங்ககோர் டைகர் FC அப்படிங்கிற கம்பெனி கூட, அதாவது கம்போடியன் பிரீமியர் லீக் டீம், அந்த டீமு ஃபுட்பால் கிளப்பு, அது கூட பார்ட்னர்ஷிப்பையும் பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் டிவிஎஸ் மோட்டார் நெக்ஸ்ட் வீக் வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில். இதுவும் டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டிவிஎஸ் மோட்டார் ஜூலை 31 போர்ட் மீட்டிங் இருக்குது. மேபி அதில் ரிசல்ட்ஸ் கூட வரலாம். அட் த சேம் டைம் ஃபண்ட் ரைசிங்கும் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த NSDL IPO நிறைய பேர் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்லாம் கேட்குறீங்க. ஸோ அது வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த NSDL IPOவில் ஸ்டாக்கு இந்த ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிற கம்பெனிஸ் 4,000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI பேங்கு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், HDFC பேங்க், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலை டைல்யூட் பண்ணுறாங்க. இதில் சில பேங்க்ஸ் எல்லாமே 39,900% அளவுக்கு இந்த ஆஃபர் ஃபார் சேலில் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு SBI எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 40 லட்சம் ஷேர் வந்து 2 ரூபா, ஒரு ஷேர் 2 ரூபா வச்சு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க ஒன் டைம் ஆஃப் பீரியடில். இப்போ அப்பர் ப்ரைஸ் பேண்டு 800 ரூபா. இப்போ அதை ஆஃபர் ஃபார் சேலில் விற்கிறது மூலமாட்டு 320 கோடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஆனால் இதில் அவங்க பண்ண ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 80 லட்சம். அதாவது இப்போ ப்ரைஸ் பேண்டை தான் நான் சொல்கிறேன், 800 ரூபா வச்சு தான் சொல்கிறேன். அதே நீ வந்து இப்போ லிஸ்டிங் என்னெல்லாம் சேர்த்து பார்த்தா
எங்கேயோ போகும். இதுதான் 39,900% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. லிஸ்டிங்னு போட்டால் அது எங்கேயோ போகும். அதே மாதிரி ஐடிபிஐ பேங்க் இவங்க 2.22 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க. இவங்களும் 2 ரூபா வச்சு தான் வாங்கியிருக்காங்க. 1776 கோடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் இதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் ஜஸ்ட் 4.44 crore, அதாவது 4 கோடியே 44 லட்சம் தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் சேம் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 5 லட்சம் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடி இவங்க எடுப்பாங்க. அதாவது இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது 40 கோடி, 26 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 26 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 ரூபா 20 காசு வச்சு வாங்கியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. இவங்களுக்கு 15,000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. என்எஸ்சி வந்து 24% ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க இந்த என்எஸ்டிஎல்ல. அவங்க வந்து 12 ரூபா 28 காசு வச்சு வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க 1.8 crore ஷேர் விற்கிறாங்க. 1418 கோடி கிடைக்குது. 6415% அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆக்சுவலி இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜூலை 30 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிஸ்டிங் எண் வந்து 18% தான் சொல்கிறாங்க. இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 145 155 வரைக்கும் இருக்குது. அரௌண்ட் லிஸ்டிங் எண் ஒரு 18% கொடுக்கலாம். என்எஸ்டிஎலோட ஐபிஓ வந்து 800 வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் earnings 46.6 இருக்குது. அதே சிடிஎஸ்எலோட ப்ரைஸ் earnings 66.6 இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாங்க முடியாது. பட் ஆல்ரெடி நமக்கு அந்த ஐபிஓவில் கிடச்சுனா ஓகே. பட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். என்எஸ்சி வந்து 15% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து இதில் ரீட்டைன் பண்ண தான் பார்க்குறாங்க. ஆகஸ்ட் 6 மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகுது. Q3 ஃபினான்ஷியல் 25ல என்எஸ்டிஎல் வந்து 29% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. டோட்டல் இன்கம் 16% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் ஐபிஓவில் போடுங்க, கிடைச்சா ஓகே. பட் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 20.1 lakh ஷேர் வந்து அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. 108.29 rupees. இவங்க ப்ராஃபிட் மட்டும் 139 கோடி கிடைக்குது. ஆனால் அவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 217 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 638% எடுக்கிறாங்க. அதே 638% பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து இந்த பொனாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களும் 34.15 lakh ஷேர் விற்கிறாங்க. இவங்களும் 2 ரூபா வச்சு தான் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு 273 கோடி கிட்ட கிடைக்குது. 273 கோடி கிடைக்குது இந்த ஐபிஓவில். 68.3 lakhs தான் இவங்களோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். பட் ரிட்டர்ன்ஸ் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இதான் அதாவது அன்லிஸ்டட் ஷேர் வாங்குறது ரிஸ்க்கு. பட் நான் இதை ஒரு உதாரணமாக சொல்லலை. ஒரு லாங் டேர்மில் ஒரு ஷேர் ஹோல்டு பண்ணும்போது நல்ல கம்பெனி நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணோம்னா இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ பாருங்கள், இல்லை 39,900% ரிட்டர்ன்ஸ்னால் எங்கே இருக்குது? கோட்டக் மஹிந்திரா பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 47% விழுந்திருக்கு. 3282 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 6% இன்க்ரீஸாக இருக்குது. 7259 கோடியாக இருக்குது. ஆவரேஜ் அட்வான்சஸ் 14% இன்க்ரீஸாக இருக்குது. நெட் அட்வான்சஸ் 14% இன்க்ரீஸாக இருக்குது. இது போக ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் 1812 கோடி இன்க்ரீஸாக இருக்குது. அப்கிரேடேஷன் அண்ட் ரீகவரிஸ் வந்து ஒரு 549 கோடியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆஃப் 759 கோடியாக குறைஞ்சிருக்கு. கிரெடிட் காஸ்ட் வந்து 0.64%லேருந்து 0.93% அதிகரிச்சிருக்கு. ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் வந்து 155 கோடியாக இருக்குது. 135 கோடியிலேருந்து 155 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.65% இருக்குது. ப்ரொவிஷன் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ 1.42%லேருந்து 1.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ 0.31%லேருந்து 0.34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட்ஸ் அதாவது கன்சியூமர் செக்மெண்ட் அசட்ஸ் வந்து கஸ்டமர் அசட்ஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹோல்சேல் வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் புக்கு வந்து பேங்கோடது 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆவரேஜ் டெபாசிட் ஒரு 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ 40.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இரண்டர் பேசிஸ்லையும் குறைஞ்சிருக்கு, குவார்டர் பேஸ்லையும் குறைஞ்சிருக்குது. ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மரணாட்டி இரண்டர் பேசிஸில் 47% காலி, குவார்டர் பேசிஸில் 7.6% காலியாக இருக்குது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. அட் த சேம் டைம் அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 2121 ரூபா. ஆக்சுவலி இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் டிஸ்கஸ் பண்ணது 1400 1300 இருக்கும்போது. பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், இதில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ பி ரேஷியோ 19 தானே இருக்குது, 17 தானே இருக்குது, 10 இருக்குது, 11 இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்கிங் ஸ்டாக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அது தப்பு. நான் வந்து பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து புக் வேல்யூ கீழே இருந்தால் தான் பார்ப்பேன். அதுவும் பிஎஸ்சி செக்டார் பக்கம் போக மாட்டேன். பேங்கிங் ஸ்டாக்ஸில் புக் வேல்யூ கீழே இருக்கிற பங்கு மட்டும் தான், அதுவும் ப்ரைவேட் பேங்க்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ பேங்க் ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்கும்போது புக் வேல்யூவை பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு இன்னொரு பேங்கையும் கம்பேர் பண்ணி என்கிட்ட கேட்டார், அதனால நான் சொல்கிறேன். ஸோ புக் வேல்யூவை செக் பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு பேங்க் ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது. லாஸ்ட் மார்க்கெட்டில் சென்னை பெட்ரோலியம்
சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனோட ஷேர் ப்ரைஸ் 10% விழுந்துருந்துச்சு. 692 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. 80 கோடி நெட் லாஸ், 469 கோடி ப்ராஃபிட்லேருந்து 80 கோடி லாஸ். எபிட்டா 87% விழுந்திருக்கு. அட் த சேம் டைம் எபிட்டா மார்ஜினும் 0.6 குறைஞ்சிடுச்சு. கிராஸ் ரிஃபைன் மார்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸில் $6.33 per barrel இருந்தது. இப்போ $3.22 per barrel மாறிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மரணாட்டி. அது இல்லாமல் எம்ஆர்பிஎல் அந்த மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் அதோட ரிசல்ட்ஸும் வீக்காக தான் இருந்துச்சு. இவங்களோட ரிசல்ட்ஸும் வீக்காக தான் இருந்திருக்கு. ஸோ 10% லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்திருக்குது. சிப்லா கொடுத்த அப்டேட் இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஆக்சுவலி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது செமாக்யூல்டைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹோல் GLP-1 அந்த கேட்டகரியை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரீட்டிங் டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி இதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இதை பெருசாட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது சிப்லா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் முக்கியமான கம்பெனிஸோட IPOs எல்லாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று JSW சிமெண்ட்டு, இன்னொன்று டாடா கேபிட்டலும் வரும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ஒன்று இவங்க NSDL இதெல்லாமே முக்கியமான கம்பெனிஸோட IPO எல்லாமே நிறைய வருஷம் கட்டிட்டு வருது. இதில் JSW சிமெண்ட்டு IPO சைஸை குறைச்சிட்டாங்க. 4000 கோடி ரைஸ் பண்ண போகிறோன்னு சொன்னதை இப்போ 3600 கோடியாக குறைச்சிருக்காங்க. பிரைமரி காம்பனண்ட்டை வந்து 2000 கோடியிலேருந்து 1600 கோடியாக குறைச்சிருக்காங்க. செகண்டரி காம்பனண்ட் வந்து 2000 கோடியாட்ட அன்சேஞ்சாக தான் இருக்குது. பட் 20000 கோடி 18000 கோடியிலேருந்து 20000 கோடி வேல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து JSW சிமெண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஆகஸ்ட்டில் தான் அந்த IPO பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வர இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட். இண்டஸ்இண்ட் பேங்கோட அந்த கமிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டென்யூரை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் 28 ஏன்னா இவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அனுப்பிவிட்டாங்க RBIக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ CEO அண்ட் MDயை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. பட் RBI வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்க யாருமே வேண்டாம், புதுசாட்ட ஆளை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக ஆள் எடுக்கணும். ஸோ இவங்க கொடுக்குற விளக்கு என்னன்னா புதுசாட்டு MD அண்ட் CEO சார்ஜ் எடுக்கிறது வரைக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து ஆகஸ்ட் 28 வரைக்கும் இருக்கும். இதே கமிட்டியை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா RBIக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. செயலோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 745 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி அவங்க சொல்கிறது சேல்ஸ் வால்யூம் அட் த சேம் டைம் வந்து கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் 81 கோடி தான் ப்ராஃபிட், இப்போ எங்கேயோ போயிருக்கு. இன்கமும் பார்த்தீங்கன்னா 26083 கோடி பண்ணியிருக்காங்க, இதுவும் அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 25189 கோடி, இதுவும் அதிகரிச்சிருக்கு. ஸோ இது சேல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் இது ஒரு கவர்மெண்ட் ஓன் பண்ணுற கம்பெனி. பட் நான் இது பக்கம் இப்போதைக்கு போகலை. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. BMLலும் HSLலும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெரைன் இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டி சம்மந்தமாட்டு. இது BML கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்குது. சீஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆஃபீஸர் ஜுபின் மோடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசனேஷன் லெட்டர் வந்து ஜூலை 25 சப்மிட் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 24 அவர் நடைமுறைக்கு வருது. இவரும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாரு. ஸோ ஆக்சுவலி இவர் வந்து சம் டைம் ஆஃப் பீரியட் வரைக்கும் இதில் இருந்திருக்காரு இண்டஸ்இண்ட் பேங்க்கில். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கவங்கலாம் வெளியே போகிறதுனால அதுக்கான இப்போ MD அண்ட் CEO, டெப்யூட்டி MD, டெப்யூட்டி CEO இதுக்கெல்லாம் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவரும் சீஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆஃபீஸர் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல் இவர் வெளியே போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான். பட் அதெல்லாமே ஒன் டைம் ஆஃப் பீரியடில் சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்தால் நெகட்டிவ் அப்டேட்டு. இதெல்லாம் ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட் தான். பட் ஒன் டைம் ஆஃப் பீரியடில் இதை கிளியர் பண்ணுவாங்க. பூனாவாலா ஃபின்கார்ப்போட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 78% காலி, 62 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேர்மெண்ட்னால விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து 1230 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கமும் விழுந்திருக்குது, 1314 கோடியாக குறைஞ்சிடுச்சு. சாரி, டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது 1314 கோடி, 995 கோடியிலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நெட் மார்ஜின் 4.76% குறைஞ்சிடுச்சு 29.3%. 1500 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26க்கான பாரோயிங் லிமிட்டை 20000 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பூனாவாலா ஃபின்கார் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. PN கேட்ஜில் ஜெல்வஸ் இதோட அப்டேட் வந்துருக்கு. ஃபினான்ஷியல் 28ல் நாங்கள் 150 ஸ்டோர் வந்து ஆட் பண்ண போகிறோம், ரீஜனல் டிசைன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி CMD அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் 26ல் 25 புதிய ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். 400 கோடியிலேருந்து 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். மார்ச் 2028க்குள்ளே 150 ஸ்டோர் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PN கேட்ஜில் ஜெல்வஸ் கொடுத்த அப்டேட்டு. வால்சோகன் வந்து $1.5 பில்லியன் அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரம்போட டேரிஃப்னால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல்
$1.5 பில்லியன் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நார்த் அமெரிக்காவில் மட்டுமே 16% காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வால்சோகன் கொடுத்த அப்டேட். ஏன்னா 27.5% டேரிஃப்னால இந்த ஒஸ்ட் சினாரியோ நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட். நெட் ப்ராஃபிட் 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 205 கோடி. அட் த சேம் டைம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 24.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 866 கோடி. எபிட்டா வந்து 88.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 182 கோடி. எபிட்டா மார்ஜினும் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட். டோட்டல் எக்ஸ்பென்சஸும் 12.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க. இவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸ், அதாவது இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங் அதானி குழுமம் கைவசம் தான் இப்போ இருக்குது. 72.66% ஸ்டேக் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் தான் இதில் ஓன் பண்ணுறாங்க. ஸோ ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.